ஏப்பா இங்க வா வா. என்ன வேணும்? நீங்க யாரு? சார் பஞ்சாயத்து அதிகாரி. இருக்கட்டும். உங்க ஊர் பிரசிடண்ட பார்க்கணும். பிரசிடண்ட பார்க்கணுமா? எதுக்கே சிரிக்கிற? ஏன் இஷ்டம் சிரிப்பேன். கொடுக்க வேண்டியதை கொடுக்காம கேக்குறீங்களேன்னு தான் சிரிக்கிறேன். என்னத்தையா கொடுக்கணும்? லஞ்சம் நினைக்காம ஒரு 5-10 அன்பளிப்பா கொடுக்கணும். அப்பதான் அடிமட்டத்துல இருந்து மேல் மட்டம் வரைக்கும் ஊழலை ஒரு சமத்துவமா மெயின்டைன் பண்ண முடியும். இந்தாயா. என்னப்பா இதெல்லாம்? கோஷிக்காதீங்க. பிரசிடண்ட் ஊர்ல தான் இருக்காரு. நேரா போங்க. டிரைவர் வண்டி எடு. வண்டியை எடு. ஸ்டார்ட் ஆகலையா? ஏறு ஏறு. இப்ப ஸ்டார்ட் பண்ணு. பாத்தியா, கவர்மெண்ட் கார்ல காசை வச்சாதான் ஸ்டார்ட் ஆகும். நீ போ. 10 ரூபா கொடுத்துருக்கானுங்க. ஒரு குவார்டருக்கு கூட பத்தாது. ஏப்பா இங்க வாப்பா. பிரசிடண்ட் சின்னசாமி எங்க இருப்பாரு? பிரசிடண்ட் கேட்டா நீ எப்ப நெளிகிற? அத கேட்டா நீங்க கூட நெளிவீங்க. எதுக்கு? நான் தாங்க பிரசிடண்ட் சின்னசாமி. எனக்கு பேசி பழக்கம் இல்லைங்க. நம்ம ஐயாவுக்கு நேராவும் ஆபீசருக்கு நேராவும் பேசுறதுக்கு கூச்சமா இருக்கு. நம்ம பஞ்சாயத்து அதிகாரி சுப்பிரமணிய பிள்ளை ஐயா அவங்க இப்ப உங்ககிட்ட ஏதோ சொல்லுவாங்க. உட்காருங்க. பரவாயில்லைங்க. இந்த பஞ்சாயத்து ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ண பஞ்சாயத்து. அதனால தான் எளிமையான ஒருத்தரை, நாணயமான ஒருத்தரை பிரசிடண்டா செலக்ட் பண்ணிருக்கீங்க. ஆளு எப்படி இருக்காங்கிறது முக்கியம் இல்ல, அவர் இந்த ஊருக்கு என்ன செய்யறாங்கிறதா முக்கியம். ஜவஹர வேலைவாய்ப்பு திட்டத்துல இந்த பஞ்சாயத்துக்காக 15 லட்சம் ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. பிரசிடண்ட் சின்னசாமி அந்த பணத்தை நல்ல முறையில பயன்படுத்துவாருங்கிற நம்பிக்கையில உங்க எல்லாரும் முன்னிலையிலும் இந்த செக்கை அவர்கிட்ட கொடுக்கிறேன். வாங்கிக்கீங்க. சின்னசாமி, இந்த 15 லட்சத்துக்கு என்ன திட்டம் வச்சிருக்கேன்னா, ஐயா நம்ம ஊர்ல பிரசவ ஆஸ்பத்திரி இல்லாம ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. போன மாசம் நம்ம மாரியப்ப சம்சாரம் இல்லங்க, இன்னொருத்தனோட ஓடி போயிட்டாங்க. அது இல்லைங்க, பிரசவத்துக்காக டவுன் ஆஸ்பத்திரிக்கு போற வழியிலேயே செத்து போச்சுங்க. ஐயா ஒரே ஒரு பிரசவ ஆஸ்பத்திரி. பிரசவ ஆஸ்பத்திரி தானே? கட்டலாம். ஒரு பக்கம் பிரசவ ஆஸ்பத்திரி கட்டுறோம், இன்னொரு பக்கம் முக்கோணத்தை போடுறோம். போடு போடு. முக்கோணத்தை போட்டுறாதப்பா, கையெழுத்து போடு. அடுத்த செக்கிலையும் கையெழுத்து போடு. அந்த பணத்துல என்ன பண்ணலாம்? ஐயா நம்ம ஊர்ல பள்ளிக்கூடம் ஒண்ணு பெருசா கட்டி ஆபரேஷன்ல பண்ணணும். அது இல்லைங்க, குழந்தைங்க படிக்கிறதுக்கு. அட என்னையா நீ? ஐயா தான் டூரிங் கிளாஸ் நடத்துறாருல, அப்புறம் எதுக்கு பள்ளிக்கூடம்? பசங்க எல்லாம் டூரிங் கிளாஸ்க்கு அனுப்பு. ஏற்கனவே உள்ள பள்ளிக்கூடத்துல மாடு மேயுது, சாணி அல்லவே ஆள் இல்ல. புது பிரசிடண்ட் ஆசைப்படுறாருல்ல, சரி அவர் எல்லாட்டும். பள்ளிக்கூடம் தானே, கட்டலாம். முதல்ல கையெழுத்த போடு. இந்தாங்க யோ செவல ஐயா, ஆத்தோரத்துல இருக்க அருணாசலத்தோட மாந்தோப்புக்கு ஐட்டங்களை கொண்டாந்து ஒதுக்கிறேன். வேலை பேசிருக்கோம்ல, அதுக்கு இது அட்வான்ஸா கொடு. இந்த செக்க மாத்தி அம்மா கிட்ட பணத்தை கொண்டாந்து கொடு. செக்கு புக்கை இரும்பு பெட்டிகளை போட்டு பத்திரமா பூட்டி வை. இதே மாதிரி கையெழுத்து நாம போட பழகிட்டோம். இவன் தேவையில்லை, இவரும் தேவையில்லை. நீ என்ன போகாம நின்றுகிட்டு இருக்க? கொட்டாயில போய் வேலையை பாரு. ஆமா, இன்னைக்கு என்ன பூம்புகார படமா? கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு, கலெக்ஷன் ஒழுங்கா கவனி. ஐயோ, ஏற்கனவே ஏக்கத்தால் வாடிவிட்ட உன் இதயம் இந்த இழிச்சொல் எனக்கு கிடைத்த செய்தியை எப்படித்தான் தாங்கிக் கொள்ளுமோ? கண்ணை, என்னை மணந்தாய், இன்பம் பெறலாம் என இருந்தாய், ஏழ்மலையாக்கி விட்டேன் உன்னுடைய வாழ்வை. அது போதாதென்று வெளியில கொண்டு போய் பால கொடுமா என்று ஊரார் தூற்றுதலுக்கு முன்னே ஆளாக்கி விட்டேன். ஒப்பிலா மாணிக்கமே, மாட மாளிகை கூட கோபுரத்திலே அமர்ந்து மகரையாள் நீ மீட்ட, மந்தமாரதம் தாளாட்ட, உன் மனிதனிலே உறங்க வேண்டிய நான் மதுரைமா நகரில் கல்வனும் கணிதாக்க கதறுகின்றேன், புனப்படுகிறேன்.
கல்வனா? நீ சொல். நான் கல்வனா? நான் கல்வனா? இதோ கல்வன், இதோ கல்வன், இவன் கல்வன், இவன் கல்வன். இதோடு உன் வாழ்வு முடிந்து விட்டது. குட் மார்னிங். நான் எஸ்ஐ பேசுறேன். நான் ராஜேந்திர பேசுறேன். வணக்கம் ஐயா. எங்க இன்ஸ்பெக்டர் இல்லையா? வெளியே போயிருக்காருங்க. நம்ம ஊர்ல ஒரு சின்ன பிரச்சனை, கொஞ்சம் வந்துட்டு போறியா? அப்படியா? நான் பாத்துக்கிறேங்க. வள்ளியம்மா, 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 என்னை விட்டு போயிட்டியம்மா. வள்ளியம்மா, குழந்தைய வாரம்மா. உனக்கு என்னம்மா நான் குறை வச்சேன்? உனக்கு என்னம்மா துரோகம் பண்ணேன்? கொண்டு விட்டு போயிட்டேன். வள்ளியம்மா, கண்ணை தந்து பாருமா, என்ன கையெடுத்து பாருமா, இந்த குழந்தைய பாருமா. வள்ளியம்மா. எழுந்துடுறா. என்னடா அழுத நாடகம் ஆடுறியா? அவளா தற்கொலை பண்ணிக்கிட்டாளா இல்ல நீ அடிச்சு கொலை பண்ணி அவளை கணத்துல போட்டியா? ஐயோ இல்லையா, சத்தியமா நான் கொலை வரல. சொல்றா. அவன் மேல உயிரே வச்சதையா, நான் கொலை சொல்றா. பொய் சொல்லாத. இல்ல, ஐயோ அடிக்காதீயா. ஐயோ முடியலையா. ஐயோ அடிக்காதீயா. அடிக்காதீயா. அடிக்கிறேன். இப்படி நான் அடிக்கிறேன். நீதான் அவளை கொலை பண்ண. நீ உண்மையை ஒத்துக்கலைன்னா உன்னை விட மாட்டேன்டா. சொல்லு. நீதான் அவளை கொலை பண்ண. உண்மையை ஒத்துக்க. உண்மையை ஒத்துக்கடா. அந்த ஆளை பொண்டாடி செத்து போயிட்டான், அது இதுக்கெல்லாம் இப்படி போட்டு அடிக்கிறியா? நீ என்ன அவனுக்கு வக்காலத்து வாங்குறியா? அவனுக்கு என்ன வப்பாட்டியா? நீங்க என்ன கொண்டு அவளை கிணத்துல போட்டீங்களா? போமா, போ. பெருசா வந்துட்டா. வாங்க சார். என்ன தவிக்க விட்டு போயிட்டே. ஐயோ ஐயா, இந்த கொடுமையை பாருங்கய்யா, என்னை விட்டு போயிட்டாயா. நீ தானே கொன்ன? நான் ஐயா முன்னாடியே கொலை பண்ண போறேன். இந்த பாருங்க, எதை வேணாலும் இட்டு கட்டி பேசக்கூடாது. இந்த ஊர்ல நான் ஒருத்தர் இருக்க வரைக்கும் நியாயம் தவறக்கூடாது, நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. நடந்தது என்னன்னு நான் சொல்றேன், எழுதிக்கிங்க. இவளால தான் புருஷனுக்கு சொகத்தை கொடுக்க முடியலங்கிறதுக்காக இவனை 2வது கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க சொன்னா, இவன் அடியோட மறுத்துட்டான். தான் உயிரோட குறையும் தான் புருஷன் ஒரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு சொல்லி இவ தற்கொலை பண்ணிக்கிட்டான். என்ன மயில சொன்னது சரிதானே? ஐயா சொல்றது அப்பட்டமான உண்மை. நீ அதைத்தானே சொல்லணும்னு நினைச்ச? ஆமாங்க ஐயா, நினைச்சதுதாங்க. எல்லாரும் நம்ம லைன்ல தான் இருக்கீங்க. எஸ்ஐ சார், எல்லாத்திலையும் கையெழுத்து வாங்கிங்க. முதல்ல பிரசிடண்ட் வாங்க. பிரசிடென்ட் சார், இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இன்ஸ்பெக்டர் ஐயா, அது இல்லைங்க, நிஜமா வள்ளியம்மா புருஷன் சுகம் தான் தான் சுகம்னு நினைக்கிற உத்தமி. புருஷன் நல்லா இருக்கணுமேன்னு சொல்லி அவ போயிட்டா. அதுதானே நீ சொல்ல வந்தது? வம்ப என் வேலைக்கு வாங்குற. இந்த சாவை பத்தி ஊருக்கே அக்கறை இல்ல, உனக்கு ஏன் வேர்த்து வடியுது?
ஒழுங்கா கையெழுத்த போடு. போன அடிக்கிட போகுது, சீக்கிரமா கையெழுத்த போட்டு கொடுத்துட்டு போ. கூட போடுது ஊர் ஜனங்களே, மைக்கு இன்னைக்கே பாருங்க, இன்னைக்கே பாருங்க, உங்க அபிமான பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ்ல ஒரு திகழ் படம் நடக்குது. மாமா என்ன மாமா இதெல்லாம்? திகழ் படம் எத்தனை நாள் இந்த படம் ஓடுமோ தெரியாது. அப்பாவி பொண்ணுங்களோட வாழ்க்கையை சீரழிக்கிற ஒரு அயோக்கியனோட கதை. நான் அந்த வருடனை கேட்டிருக்கணுமே, டேய் வருதா, உன் கையில ஒரு புள்ளைய வச்சிருக்கிறிய, அது உன் பொஞ்சாதிக்கு பிறந்தது தானே, அப்புறம் எப்படி அவனுக்கு சாவு கொடுக்க முடியாம செத்து போனா? இப்படி ஒரு வார்த்தைய கேட்க முடியாம போயிட்டது. நான் பிரசிடண்டா இல்ல இல்ல வள்ளியம்மா, உன் புள்ள பாவ என்ன சும்மா விடாது. நான் நாசமா போயிடுவேன், நான் நாசமா போயிடுவேன். என்ன மாமா பேச்சு இது? வாங்க வீட்டுக்கு போவோம். இந்த ஊருக்கு ஒரு நன்மையை செய்ய முடியலனாலும் உண்மையை கூட சொல்ல முடியாத ஊமை ஆயிட்டனே. என்ன முச்சத்துல வச்சு தூக்கல போடுங்க, என்ன தூக்கல போடுங்க. சொன்னா கேளுங்க மாமா. ஐயா, அன்னைக்கு ஒரு அடி கொடுத்தீங்க, அந்த அடிக்கு ஒரு பலனும் இல்லையா? நான் தப்பு பண்ணும் போதெல்லாம் அந்த அடி எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆனா அந்த அடியை நினைச்சு என்னால தப்பு பண்ணாம இருக்க முடியலையா? நான் ஊர் ஜனங்களுக்கு முன்னாலதான் பிரசிடென்ட், ஆனா உண்மையில அவன் தானே அதிகாரம் செலுத்துறான். எனக்கு இந்த பதவி தேவையில்லை. மனசுல இருக்கிறத சொல்ல முடியாம தவிக்கிற மனுஷனுக்கு இந்த மானகிட்ட பதவி தேவையில்லை. மாமா பதவிக்காக தன்னையே வித்துக்கிற பேமானிங்க இருப்பாங்க, அவங்களுக்கு தான் இது லாயக்கு. எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். ஐயோ ஐயோ மாமா பாருங்க, இந்த அநியாயத்தை பாருங்க. அவ எடுக்கிறது வாந்தி இல்லம்மா, ஜீரணிக்க முடியாத விஷயங்களை அவன் நெஞ்சு வெளியே கக்குது. பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் பாரு, இவன் புதிய சூரியனா உதயமாக போறான்.
என்னடா இதெல்லாம்? என் மேலேயே கலெக்டருக்கு பெட்டிஷன் போற அளவுக்கு தைரியம் வந்துருச்சு உனக்கு? நான் நடத்தின தப்பு, நடத்த போற தப்பு தண்டா எதுவுமே என் தலையில விழக்கூடாது. கிரீடத்தை தூக்கி ஓன் தலையில வச்சேன். ஓசியில கிடைச்ச கௌரவத்தை ஒழுங்கா காப்பாத்திக்க முடியாம உலகத்தை திருத்த கிளம்பிட்டியா? இந்த ஊர்ல காக்கா பறக்கணும் கூட அந்த ராஜதுரையை கேட்டுக்கிட்டு தாண்டா பறக்கும். எழுதி தபால் பெட்டில போட்டா போய் சேர்ந்து நினைச்சா? எதுவா இருந்தாலும் என்ன தாண்டி போனதா சரித்திரமே இல்லையடா. தரித்திரியம் முடிச்சவன.